ஹலோ டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு சண்டே டிமார்ட்டுக்கு திரும்பி வந்தோம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன். நான் திரும்பி வந்து டிமார்ட்டுக்கு வருவேன். ஷூ, கிளாத்திங்ஸ்லாம் வாங்க வருவேன். எல்லாம் ரேட் கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சண்டே டைமில் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அந்த வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. ஸோ இந்த சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டு வந்து ப்ளசண்ட்டாகவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கும்பல், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை நிற்கவே விட மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் என்னை ஏறி மிதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கும்பல் அவ்வளோ இருந்துச்சு. நம்மளால் எங்கேயுமே வந்து ப்ளசண்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரி வீக் டேஸில் வந்திருந்தேன். என்னை சுற்றிலேயே ஒரு 2 ஆள் 3 ஆள் இருந்தால் பெரிய விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இத்தினூண்டு இருக்கேன்னா கும்பல் வந்து என்னை போட்டு அப்படியே இந்த திருப்பதி கும்பலாட்டம் என்னை போட்டு அடித்து பிக்கிறாங்க. இந்த செப்பல் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. எடுத்த ஷூ எடுத்த செப்பலை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன கஷ்டன்றது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ட்ரெஸ் எதுவுமே வாங்க பிடிக்கல. நான் இந்த வீடியோ போடுறதுக்கே ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆகிட்டுனா திரும்பி அதே போடுவியா அப்படின்னு யாரும் கமெண்ட்டில் என்னை திட்டுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் வந்து என்னென்னா அங்கே 4 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணேன். நீங்கள் தானே பரமு, என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. பரமு நீங்கள் தானே, உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ நம்ம சொல்லி இங்கே வந்திருக்காங்க, பட் வந்து இந்த சண்டே வந்து அவங்களுக்கு ப்ளசண்ட்டாக இல்லையோன்னு ஃபீல் ஆச்சு. பட் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னா இப்போ வரைக்கும் டிமார்ட் வராதவங்க தயவுசெய்து மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வாங்க. சாட்டர்டே சண்டே வந்துடாதீங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 100% நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேண்டியதை வாங்கி குமிச்சிட்டு போகலாம். பட் இந்த சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா நான் திரும்பி மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா, நீ ஏன் டிமார்ட்டை ஓகோன்னு சொன்ன, இப்போ வந்து என்ன டிமார்ட் வேஸ்ட்டுங்கிற அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா சண்டே சாட்டர்டே வந்துடாதீங்க. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம். பட் இந்த சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே கீழே மேலே செதறி அப்படி இருக்குது. உங்களுக்கு ஒரு மைண்டே வந்து வேலை செய்யாது. இந்த செப்பல் வாங்கலாம், அந்த செப்பல் வாங்கலாம், எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போது இது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தவங்க வாங்கினாங்க, 99 ருபீஸ் அந்த செப்பல். இந்த உரை பார்த்திங்கன்னா 55 ருபீஸ் இந்த உரை. அதுக்கப்புறம் இந்த டம்ளர் செட் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் உள்ளது 99. இந்த மாதிரி சில திங்ஸ் வாங்கினாங்க. நம்ம வீட்டுக்கு போனால் காமிக்க முடியாதுல்ல, அதனால் இங்கேயே காமிச்சிட்டேன். இங்கே வந்து ஹேண்ட் பிளெண்டர் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இந்த மோர் மில்க் ஷேக்லாம் கலக்கிறதுக்கு இவ்வளோ தான் வாங்கினோம். ஏன்னா மைண்ட் ப்ளசண்ட்டாக இல்லை. ஆக்சுவலி இது வாங்கலாம் அது வாங்கலான்ற ஐடியாலலாம் வந்தோம், எதுவுமே வாங்க முடியல. இந்த பக்கம் 2 பேர் மிதிக்கிறாங்க, அந்த பக்கம் 2 பேர் என் கையில் இருக்கிறத பிடுங்குறாங்கன்னா எப்படிங்க வாங்க முடியும்? ஷாப்பிங்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஷாப்பிங்கே இல்லை. ஏண்டா வந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சண்டே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு, சரின்னு காமிப்போமேன்னு கவர் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக மண்டே டு ஃப்ரைடே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் ஃபார் ஷூர். இந்த ஷூ நான் வாங்கினேன் 199 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஷூ. ஆனால் அகெயின் வந்து எனக்கு அங்கே வாங்கையில் எனக்கு மைண்டே வேலை செய்யலை. சரி அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷூ வாங்கணுமேன்னு வாங்கினேன். பட் இங்கே வந்து போட்டு பார்த்தோன்னே நல்ல இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா டேன் ரிமூவல் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ்னு இருந்துச்சு. 140 ருபீஸ் உள்ளது 70 ருபீஸ் தான், ஸோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இது ஸ்வெட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, பை 1 கெட் 1. ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் கேமரா கேர்ள் ஒரு செப்பல் வாங்குச்சு, 129 தான். பட் வந்து இந்த பக்கிள்ஸ் வந்து பிஞ்சிருமோன்ற பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்து தான் யூஸ்